வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் இன்று அமல். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் MP ரா சம்பந்தன் இன்று காலமானார். பல்வேறு தரப்பினர் இரங்கல். சுவிட்சர்லாந்தில் வெள்ளம், நிலச்சரிவு, 4 பேர் பலி, 2 பேர் மாயம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட காலனியாதிக்க காலத்து சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசியலில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. இதையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து நாடு முழுவதும் சுமார் 5.65 லட்சம் போலீசார், சிறை தடவியல் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் சுமார் 40 லட்சம் தன்னார்வலர்களுக்கும் பயிற்சி அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் MPயுமான ரா சம்பந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் ரா சம்பந்தன். இவர் இலங்கை அரசில் MP-யாக செயல்பட்டுள்ளார். இவர் இலங்கை தமிழர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். இதனிடையே வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக ரா சம்பந்தன் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். ரா சம்பந்தன் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். சுவிட்சர்லாந்தில் வெள்ளம், நிலச்சரிவுகள் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். சுவிட்சர்லாந்து நாட்டின் தெற்கே மேகியா பள்ளத்தாக்கு பகுதியில் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல இடங்களில் நிலச்சரிவு சம்பவங்களும் ஏற்பட்டன. இதில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் கைப்பற்றப்பட்டு அடையாளம் காணப்பட்டு உள்ளன. இதேபோல் பின் என்ற கிராமத்தில் 52 வயது நபர் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவர் சாஸ் கிராண்ட் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உயிரிழந்து கிடப்பது தெரியவந்தது. இதனால் பலி எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. இது தவிர லாவிஜாரா பகுதியில் ஒருவரும், வலாய்ஸ் கேண்டன் பகுதியில் ஒருவர் என மொத்தம் 2 பேர் காணாமல் போயுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் அண்டை நாடான இத்தாலி நாட்டிலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காக்னி பகுதியில் இருந்து 200 பேரும், ஆல்பைன் கிராமத்தில் இருந்து 120 பேரும் மீட்கப்பட்டு உள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை விற்பனை செய்த டீக்கடை உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அருகே உள்ள டீ கடையில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் டீ கடையில் நடத்திய சோதனையில் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து டீ கடை நடத்தி வந்த தர்மலிங்கத்தை கைது செய்த காவல்துறையினர் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 100 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் தலைமையில்
சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட மொடச்சூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஊராட்சி செயலர் ராஜாமணி, பணி மேற்பார்வையாளர் விஜயா மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திருவெங்கடம் உட்பட பலர் கலந்து கொண்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட தகுதியுடைய 10க்கும் மேற்பட்ட பயனாளிகளிடம் மனுக்களை பெற்றனர். செங்கல்பட்டில் நடைபெற்ற பல்நோக்கு இலவச மருத்துவ சேவை முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பல்நோக்கு இலவச மருத்துவ சேவை முகாம் நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்திய முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இதில் தனியார் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் ராஜகோபாலன், கௌரி ராஜகோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் தனியார் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே திருமண மண்டபம் ஒன்றில் தனியார் சங்கம் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் சங்கத்தின் நிர்வாகிகள் ஜெகநாதன், ராஜேந்திரன், பாலாஜி, சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் சென்னை தனியார் கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கினர். இதில் 120 பேர் தேர்வு செய்யப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. வேலூரில் இந்து முன்னேற்ற கழகம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் இந்து முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட கோட்ட தலைவர் சக்திவாணன், மாநில செயலாளர்கள் அன்பழகன், ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்து முன்னேற்ற கழக நிறுவனரும் மாநில தலைவருமான கே. கோபிநாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கே. கோபிநாத் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இது அமைச்சர் பேசுறதே தவறு, அதுவும் சட்டமன்றத்தில் பேசுறது மாபெரும் தவறு. சாராயம், அதாவது பாம்பு அப்படின்னாலே நல்ல பாம்பு, பாம்புனாலே விஷம் உள்ளதுதான். அது விஷமுள்ள பாம்பு என்பது கிடையாது. அதனால சாராயம் என்பதே ஒரு விஷம் தான். அதுல கிக்கு இருக்குது, கிக்கலன்னு பேசுறது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. அதே மாதிரி கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது சட்டம் இயற்றிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டன. அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு? தமிழக அரசுடைய இந்த விவாதத்தை நாங்கள் மனதாக இந்து முன்னேற்ற கழக சார்பாக மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடையாது, கள்ள சாராயம் விற்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அது மாதிரி அவர்களுக்கு மசோதா ஏற்படுத்த வேண்டும். மன்னார்குடி அருகே கோவில் திருவிழாவில் பேனர் வைக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டக்கச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் ஆணி திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருவிழாவை முன்னிட்டு பேனர் வைப்பதற்காக மரத்தின் மீது 2 இளைஞர்கள் ஏறிய போது எதிர்பாராத விதமாக மேலே சென்ற மின்கம்பி மீது பேனர் உரசியதில் மதன்ராஜ் மற்றும் ரூபன் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் மயக்கமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் மதன்ராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து மதன்ராஜ் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் ரூபன் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்து கூத்தாநல்லூரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரியில் தொடங்கியது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் உள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாட்டின் ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் சென்னையில் நடைபெறுகின்றது. இந்நிலையில் ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் கட்ட தேர்தலில் 15 வேட்பாளர்கள் களத்தில் இருந்த நிலையில் இவர்களுக்கு 4550 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் காலை 8 மணிக்கு துவங்கிய தேர்தலில் துணை தூதர் லிஸ் டால்போர்ட் பாரேத் வாக்களித்து துவக்கி வைத்தார். மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் புழுதிவாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி ஆய்வு செய்தார்.
சென்னை அடுத்த 14வது மண்டலத்திற்கு உட்பட்ட புழுதிவாக்கம் பாலாஜி நகரில் 18வது தெரு மற்றும் முருகப்பா பிரதான சாலையில் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வருகிறது. மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி புழுதிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார். அதன் பின்னர் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நிகழ்ச்சியில் மண்டலம் 14 சார்பில் சுந்தராஜ், உதவி ஆணையர் ஆர் ரவிவர்மன், உதவி செயற்பொறியாளர் சரவணகுமாரி மற்றும் உதவி செயற்பொறியாளர் உட்பட மாநகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குழுவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பழைய நடைமுறைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், பதவி உயர்வை பழைய நடைமுறையிலேயே செயல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாட்டை சரி செய்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், ஈட்டிய விடுப்பு அகவிலைப்படி நிலுவையை உடனடியாக வழங்கப்பட வேண்டும், பதவி உயர்வில் பழைய நிலையிலேயே ஒன்றிய முன்னுரிமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். உழைக்கும் வர்க்கம் இந்திய நாட்டின் உழைக்கும் வர்க்க போராட்டத்தில் அணிசேருங்கள் தோழர்களே. இன்குலாப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அதிகாரங்கள் தோள் ஆனவங்கள் தோள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் என்ற சாதியற்ற சமத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் என மொத்தம் 72 பள்ளிகளில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் என்ற சாதியற்ற சமத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. அரக்கோணம் CSI சென்ட்ரல் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் புள்ளியியல் ஆய்வாளர் ரேகா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் 550க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் காவல் ஆய்வாளர் லட்சுமிபதி, உதவி ஆய்வாளர் தினேஷ், பள்ளி தலைமை ஆசிரியர் சகரியா கொர்னேலியஸ், கல்வித்துறை செந்தில்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்த நபரை கனகம்பாக்க சத்திரம் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த நெமுலி காலனி பகுதியில் ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உத்தரவிட்டதின் பேரில் திருவாலங்காடு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகோபால் தலைமையிலான காவல்துறையினர் நெமுலி காலனியில் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தினர். அப்போது தட்சணாமூர்த்தி மகன் கார்த்திக் என்பவர் வீட்டின் பின்புறத்தில் 10 லிட்டர் கள்ளச்சாராயம் பதுக்கி வைத்திருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். அதனையடுத்து கனகம்மா சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயம் கடத்தி வந்த கார்த்திகை கைது செய்தனர். நத்தம் அருகே சாலை தடுப்பில் டாடா ஏசி வாகனம் மோதி கவிழ்ந்த விபத்தில் ஆன்லைன் மூலம் டெலிவரி செய்யும் பொருட்களை ஏற்றி வந்த நபர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் ஏர்போர்ட் நகரை சேர்ந்த திருமுருகன் என்பவர் ஆன்லைன் மூலம் டெலிவரி செய்யும் பொருட்களை டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது குட்டூர் பிரிவு அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை நடுவில் உள்ள தடுப்பில் மோதி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தை ஓட்டி வந்த திருமுருகன் என்பவருக்கு நெற்றி மற்றும் மூக்கு பகுதியில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவரை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் என்றும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு கல்வி முக்கியம் என்றும் கோவையில் நடைபெற்ற விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரபி தெரிவித்துள்ளார். கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஜஸ்மா தேவி மண்டபத்தில்
போயர் சமுதாய மக்களால் போற்றப்படும் கிருஷ்ண போயர் வாழ்க்கை வரலாற்றை கூறும் விதமாக கிருஷ்ண போயர் யார் எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்நாடு போயர் முன்னேற்ற நல அறக்கட்டளையின் தலைவர் எம் ராமசாமி தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்ற செயலாளர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்றார். விழாவை சமூக ஆர்வலர் சவுந்தரராஜன் தொகுத்து வழங்கினார். விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி கலந்து கொண்டு பேசினார். அப்போது போயர் சமூகத்தினருக்கும் பிற சமுதாயத்தினருக்கும் இருந்த ஒற்றுமையை சுட்டிக்காட்டிய அவர், பிறருக்கு உதவுவதால் மட்டுமே ஒருவர் 100 வருடங்களுக்கு மேல் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் என்றும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என்றும் இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி தெரிவித்தார். இதில் அனைத்து மத தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ அமைப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எலவம்பட்டி பகுதியில் நில சம்பந்தமான பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் மண்டை உடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த சம்சுதீன் என்பவருக்கு சொந்தமாக எலவம்பட்டி பகுதியில் 3 ஏக்கர் அளவில் பூர்வீக சொத்து உள்ளது. இந்த நிலையில் அந்த நிலத்தில் சம்சுதீன் கீரை பயிரிட்டுள்ளார். அதனை அறுவடை செய்ய சென்ற போது அதை பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவர் 3 ஏக்கர் சொத்து தனக்கு சொந்தம் என கூறி சம்சுதீனிடம் பிரச்சனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதன் காரணமாக சதீஷ் உறவினர்கள் ரகு மற்றும் பிரேம் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழுவினர் திடீரென சம்சுதீனை தாக்கினர். இது குறித்து சம்சுதீன் தனது மகன் சபீர் என்பவருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் உடனே சபீர் மற்றும் அவருடைய நண்பர் நாகராஜன் ஆகியோர் இருவரும் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது திடீரென சபீர் மற்றும் நாகராஜன் இருவரையும் 15 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியதில் இருவருக்கும் மண்டை உடைந்து படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாமரைப்பாக்கத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரமேஷ் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூர் கிராமத்தில் இயங்கி வரும் சேஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் தாமரைப்பாக்கம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் ஏழை மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் சேஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகப்பை, பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொண்டு நிறுவன தலைவர் வின்சென்ட் பால் தலைமை தாங்கினார். ஆசிர்வாதம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் அனைவரையும் முன்னாள் கோடுவேலி ஊராட்சி மன்ற தலைவர் குமார் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எல்லாபுரம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடமதுரை கே ரமேஷ், எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அற்புதராஜ், வெங்கல் ஒன்றிய கவுன்சிலர் திருமலை சிவசங்கரன், தாமரைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் தாமரைப்பாக்கம் கவுன்சிலர் சம்பத், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் பழனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் அமரன் நன்றி தெரிவித்தார். வத்தலகுண்டு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுவதாக பட்டிவீரன்பட்டி காவல்துறையினர் ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 3 பேரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த ராஜசேகரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் பாலமுருகன், சதீஷ் ஆகியோரை கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்களையும் 3 செல்போன்களையும் 21 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். கோடைக்கானலில் இரவு நேரங்களில் உலா வரும் யானைகளால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பெத்துப்பாறை, அஞ்சுவீடு, கணேசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலப்பகுதிகளில் யானைகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் யானைகள் அடர்ந்த வனத்துக்குள் வனத்துறையினர் அனுப்ப வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாலாஜாபேட்டை அருகே உள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் கட்டை கூத்து குழுவினர் நடித்த நாடகத்தை தொடர்ந்து துரியோதனின் படுகளம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் களிமண்ணால் 100 அடியில் துரியோதனனின் உருவம் அமைக்கப்பட்டு பீமன் வேடமிட்ட நாடக கலைஞர் தண்டாயுதங்கள் ஏந்தி சண்டையிடும் காட்சியும் இடம்பெற்றிருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் இன்று அமல். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் MP ரா சம்பந்தன் இன்று காலமானார். பல்வேறு தரப்பினர் இரங்கல். சுவிட்சர்லாந்தில் வெள்ளம், நிலச்சரிவு, 4 பேர் பலி, 2 பேர் மாயம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.